Redmi இப்போ தான் அவங்களோட Redmi 9 Prime ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரியல்மியும் அதே 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் Realme C12, Realme C15 ரெண்டு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Realme C15ங்கிற ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எப்போவுமே பார்க்குற மஞ்சள் கலர் பாக்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. மேலே பெருசாக C15 எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைட்லேயும் கொஞ்சம் பிராண்டிங் இருக்குது. பின்னாடி இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கிற யூனிட் பவர் சில்வர் கலர், அதோட 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. இப்போ பாக்ஸோட கீழே பார்த்தோன்னா இங்கேயும் சில இன்ஃபோ இருக்குது. இங்கே ஃபோனோட விலை 12,999 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே மஞ்சள் கலரில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இங்கே சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதே பாக்ஸ்க்குள்ளே சேஃப்டி கைட், குயிக் ஸ்டார்ட் கைடும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர்ஸையும் எடுத்துடலாம். இது கிரேடியன் பேக் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பக்கத்தில் வைப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 18 வாட் சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி இன்னும் அவங்க C சீரிஸ்க்கு டைப் C கொடுக்கல. சரி, இப்போ ஃபோனுக்கு வருவோம். இங்கே ஓவரால் டிசைன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே Realme C11 பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பின்னாடி இங்கே இருக்கிற பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சில்வர் வேரியண்ட் 3 ஷேட்ஸ் ஆஃப் கிரேல வருது. பின்னாடி இந்த டெக்ஸ்சர் இருக்கிறதுனால ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே பிக்கப் பண்ணலை. C11 பார்த்த மாதிரி இந்த C15ஐயும் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தும் இந்த ஃபோனோட வெயிட் 200 கிராம்ஸுக்கு கொஞ்சம் அதிகம். இது ஏன்னு பார்த்தா இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய பேட்டரி இருந்தும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபோனோட சைடில் ஒரு கட் கொடுத்துருக்காங்க. இதனால இதை பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன் ரெண்டுமே வலது கை பக்கம் இருக்குது. இது ரீச் பண்ணுறதுக்கும் வசதியாக தான் இருக்குது. மற்றபடி ஃபோனில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபோனுக்கு மேலே எதுவுமே இல்லை. இடது பக்கம் டூயல் சிம், அப்புறம் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே தான் கிட்டத்தட்ட எல்லா போச்சுமே இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ USB போர்ட், கடைசியாக ஒரு ஸ்பீக்கர். முன்னாடி ஒரு 6.5 இன்ச் LCD டிஸ்பிளே இருக்குது. இதை ரியல்மி அவங்க மினி ட்ராப் ஃபுல் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இந்த டிஸ்பிளேவை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் ரொம்பவும் சின்னதாக இருக்குது. மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே C11 இருந்த 5 மெகா பிக்சல் கேமராவுக்கு பதில் ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஜூம் பண்ணி பார்த்தா கூட இங்கே டீட்டெயில்ஸ் நல்லா தெரியுது. ஸ்கின் டோன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ திரும்ப இந்த டிஸ்பிளேக்கு வருவோம். மற்றபடி இதோட டிஸ்பிளே C11 பார்த்தது போல தான் இருக்குது. இது பார்க்க பிரைட்டாக, கலர்ஃபுல்லாக இருந்தாலும் இது இன்னும் ஒரு HD+ பேனல் தான். அது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதே பட்ஜெட்டில் வர Realme 9 Prime Full HD+ டிஸ்பிளேவோட வருது. இன்டர்னல்ஸும் பெருசாக ஒன்றும் மாறலை. C15 இன்னும் C11 பார்த்தா அதே Mediatek Helio G35 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கமாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இங்கே 3 இல்லை 4GB LPDDR4X RAM இருக்குது. ஸ்டோரேஜ்னு பார்த்தா 32 இல்லை 64GB ஸ்டோரேஜ். அது ஜாஸ்தி பண்ணிக்க டெடிகேட்டடாக ஒரு மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. கேமிங்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற பவர் VR GE8320 PUBG மாதிரியான பெரிய கேம்ஸை ரன் பண்ணும். இருந்தாலும் Redmi 9 Primeல உள்ள Mali G52 MC2 பார்க்கும்போது இது அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. பேட்டரி லைஃப்னு பார்த்தோன்னா இந்த C15க்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். இங்கே ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி இருக்குது. C11 இருக்கிற பேட்டரியை விட இது 20% அதிகம். அது கூட இங்கே இருக்கிற HD+ ஸ்க்ரீன், அப்புறம் கம்மி பவர் ப்ராசஸர்லாம் இருக்கிறதுனால இந்த C15ஓட பேட்டரி லைஃப் Redmi 9 Primeஐ விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும். இங்கே ரியல்மிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தா ரெண்டு ஃபோனுமே 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணினாலும் ரியல்மி ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஆனால் ரெட்மிக்கு அதோட ஃபாஸ்ட் சார்ஜரை தனியாக தான் வாங்கணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த C15 வயர்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது சாஃப்ட்வேர். கடைசி ஒரு சில மாதமாக நம்ம இந்த Realme UI பற்றி நிறையா பார்த்துட்டோம். அதே தான் இங்கேயும் இருக்குது. பெருசாக எதுவுமே மாறலை. இங்கே சிஸ்டம் பை டார்க் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் கேம் ஸ்பேஸ், ஆப் க்ளோனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ், அப்புறம் டூயல் மோட் ஆடியோவும் இருக்குது. மற்றபடி ஆடியோன்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு, Realme பவர் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்லேருந்து வர ஆடியோவும் நல்லா லவுடாக தான் இருந்துச்சு. ஃபோனை அன்லாக் பண்ண பின்னாடி உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ கேமராஸ் பற்றி பார்க்கலாம். Realme C15க்கு பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 13 மெகா பிக்சல் கேமரா, அதோட f2.2 லென்ஸோட வருது. நல்ல வெளிச்சத்தில் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கலர்ஸும் நல்லா பிரைட்டாக இருக்குது. இங்கே இன்னும் சேச்சுரேஷன் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா குரோமா பூஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு Realme இங்கே டெடிகேட்டட் நைட் மோடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
இப்போ Realme C11 இருந்து C15க்கு ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். கடைசி 2 சென்சார் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா, இன்னொரு 2 மெகா பிக்சல் ரெட்ரோ சென்சாரும் இருக்குது. இது ரெண்டுமே போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும். Realme இங்கே கொஞ்சம் கலர் ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ்னு பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபாய் ஃபோனில் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே டெடிகேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த Realme C15 பற்றி என்ன நினைக்கிறோன்னு. இனிஷியல் ஹேண்ட்ஸ் ஆன் வச்சு பார்த்தோன்னா இந்த C15 ஒரு சாதாரண ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு இந்த ஃபோனை நாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. இங்கே குறிப்பாக எடுத்துக்காட்டாக நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது 6000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 18 வாட் சார்ஜிங், அதுவும் சார்ஜர் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தோன்னா 10,000 ரூபாயில் கிடைக்கிற மற்ற ஃபோன்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குது. பேஸ் வேரியண்ட் அதாவது 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 9,999 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதே 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இன்னொரு 1000 ரூபாய் ஜாஸ்தி. ஆனால் Redmi 9 Primeோட 464GB வேரியண்ட் 10,000 ரூபாய்க்கே கிடைக்கிது. அதில் இன்னும் நல்ல ப்ராசஸர், ஜாஸ்தி RAM ஸ்டோரேஜ், ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீன், டைப் சி போர்ட், அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் இருக்குது. மிஸ் ஆகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேட்டரி, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜர். நீங்கள் இந்த 2 ஃபோன்ஸில் எதை சூஸ் பண்ணுவீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக இப்போ Realme அவங்களோட C சீரீஸோட விலை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.